வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டெரிஃபயர் 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த டெரிஃபயர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வந்த ஒரு மோஸ்ட் டிஸ்டர்பிங் பார்ட் இதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த டெரிஃபயர் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் த கிளவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான கொலைக்காரன் எப்படி விதவிதமாக கொலை பண்ணுறான் அப்படின்ற ஒரு தீமில் தான் நகரும். ஆக்சுவலாக இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் சியானா இருக்காங்களே, அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தீமில் தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஹாலோவின் நைட்டில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு யாருக்கு என்ன ஆகுது அண்ட் அந்த கில்லரை வந்து கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் திங் அந்த கோரினஸ் அப்படின்றதையும் தாண்டி ஒரு விதமான சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்றதுமே இந்த படத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொடூரமாக அந்த ஆர்ட் த கிளவுன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருப்பான். கொலை பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜாலியாக அந்த ரத்தக்கரை படைஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து லாண்ட்ரியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த லாண்ட்ரியில் ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான். அவன் பாட்டுக்கு இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போகும்போது அவனை விட்டுருவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா கொடூரமாக அவனையும் கொலை பண்ணி போட்டுட்டு தான் வந்து போவான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த ஷாப் கீப்பருக்கு நடக்கக்கூடிய சம்பவம் அது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே டுவர்ட்ஸ் எண்டு ஒருத்தன் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பான். அவனை கொலை பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது இன்னுமே பயங்கர டிஸ்டர்பிங்காக போச்சு. ஸோ அந்த கோரினஸ் அப்படின்றது இந்த படத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி ஹீரோயினோட ஃபேமிலியில் டுவர்ட்ஸ் எண்டு மிச்சம் யார் இருக்கா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஹீரோயின் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கில்லரை ஹீரோயின் வந்து பல டைம் கொலை பண்ணுவாங்க, பட் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அதை எப்படி கொலை பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே டு பி கண்டினியூட் மோடில் தான் முடிச்சிருப்பாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டெரிஃபயர் 3 ரிவ்யூவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இந்த பாட்டை முடிச்ச விதம் ஒரு மாதிரி நீட்டாக தான் முடிச்சிருந்தாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் பெருசாக கதை அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு விதமான த்ரில்லிங்கான கில்லிங் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.